ஹாய். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா காஸ் எலிமினேஷன் மெத்தட் பார்த்தோம். ஸோ இப்போ பார்க்க போகிறது வந்து காஸ் ஜோர்டான் மெத்தட். காஸ் ஜோர்டான் மெத்தட் வந்து லைக் காஸ் எலிமினேஷன் மாதிரியே யூஸிங் மேட்ரிக்ஸில் தான் பண்ண போகிறோம். ஸோ மேட்ரிக்ஸில் நம்ம காஸ் எலிமினேஷனில் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி ஃபார்ம் பண்ணிங்க இல்லையா. த சேம் வே வி ஹாவ் டு ஃபார்ம் அ மேட்ரிக்ஸ். ஏவோட மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும்னா உங்களோட எக்ஸோட கொஃபிஷியன்ஸ் எல்லாம் எடுத்து எழுதிக்கணும். எக்ஸ் கொஃபிஷியன்ட் வந்து ஹியர் 10, 2, ஹியர் 1. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு காலம் வந்து ஒயோட கொஃபிஷியன்ஸ் ஹியர் இங்கே நம்பர் இல்லை. ஸோ அப்போ நீங்கள் வந்து 1ஆக தான் அதை கன்சிடர் பண்ணிக்கணும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து 10 and 1 again. அண்ட் இசட் தேர்ட் காலம் வந்து இசட் 1 and 1 and 5. திஸ் இஸ் ஏ மேட்ரிக்ஸ். எக்ஸ் மேட்ரிக்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்னோன் நம்பர்ஸ் என்னென்ன, நீங்கள் அன்னோன் வேல்யூஸ் எதெல்லாம் ஃபைண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ், ஒய், இசட். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு பி வேல்யூ. பி எப்படி ஃபைண்ட் பண்ணுவீங்க? பி என்ன எங்கேருந்து பார்த்து எழுதணும்னா 12, 13, 7. உங்களோட ஆர்ஹெச்எஸ் எல்லாமே உங்களோட பி வேல்யூவாக இருக்கும். தென் ஆர்குமெண்டட் மேட்ரிக்ஸ் வந்து நீங்கள் ஃபார்ம் பண்ண போகிறீங்க. ஆர்குமெண்டட் மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ கமா பி, நம்மளோட ஏ மேட்ரிக்ஸும் பி மேட்ரிக்ஸும் கம்பைன் பண்ணி எழுதுறது தான் ஆர்குமெண்டட் மேட்ரிக்ஸ். அது எப்படி எழுதுவீங்க? ஏல என்னென்னலாம் இருக்குது? 10, 2, 1 and 1, 10, 1, 1, 1, 5. ஸோ இதை பியும் ஏவும் செப்பரேட் பண்ணி காமிக்கிறதுக்காக we drawn a line. நெக்ஸ்ட் பி எழுதும் போது 12, 13 and 7. ஸோ இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூஸ்வலாக வில் மேக் திஸ் பொசிஷன்ஸ் ஆர் 0. இந்த பொசிஷன்ஸ் எல்லாம் நம்ம 0 பண்ணுவோம். அது வந்து எலிமினேஷனில் பண்ணினோம், பை ரோ எலிமினேஷன் மெத்தடில் பண்ணினோம். தென் இங்கே வந்து காஸ் ஜோர்டானுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா டயக்னலுக்கு மேலே இருக்கிற இந்த 3 பொசிஷன்ஸுமே வி ஹாவ் டு மேக் இட் ஆஸ் 0. இதையும் நீங்கள் 0 பண்ணி தான் ஆகணும். அப்போது இந்த டயக்னல் வேல்யூஸ் எல்லாம் என்னவாக மாறும்னு பார்த்தீங்கன்னா 1, 1, 1. லைக் உங்களோட மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லைக் யூனிட் மேட்ரிக்ஸ் மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. ஸோ டயக்னல்ஸ் மட்டும் 1ஆக இருக்கிற மாதிரியும் உங்களுடைய ரெஸ்ட் ஆஃப் த வேல்யூஸ் வந்து எலமெண்ட்ஸ் எல்லாம் 0ஸை நீங்கள் மாற்றணும். ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறதுக்காக தான் நம்ம காஸ் ஜோர்டான் அப்ளை பண்ணுறோம். காஸ் ஜோர்டான் அப்ளை பண்ணும்போது இந்த XYZ டேரெக்டாகவே உங்களுக்கு கிடைக்கும். பேக் சப்ஸ்டியூஷன் மெத்தட்லாம் போகணுங்கிற நெசசிட்டி கிடையாது. டேரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூஸ் வந்து கிடைச்சிடும். இதில் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் டயக்னலுக்கு கீழே இருக்கிற வேல்யூஸை வந்து நீங்கள் 0ஸாக மாற்றுறதுக்கு முன்னாடி யூ ஹாவ் டு ரோ இன்டர்சேஞ்ச் யுவர் ரோ ஏன் இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா எப்போவுமே ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 1ஆக இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு. அதனால் நம்ம லாஸ்ட் ரோ பார்த்தீங்கன்னா 1, 1, 5 இருக்கா. ஃபஸ்ட் நம்பர் வந்து 1ஆக இருக்குது. ஸோ அதனால் ஜஸ்ட் இன்டர்சேஞ்சிங் யோர் ரோ 1 அண்ட் ரோ 3. இப்போது ரோ 1ஐயும் ரோ 3ஐயும் நீங்கள் இன்டர்சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ தேர்ட் ரோ ஃபுல்லாக ஃபஸ்ட் ரோவாக மாறிக்கும். செகண்ட் ரோ ஆஸ் இட் இஸ் அப்படியே தான் இருக்கும். 2, 10, 1 and 13. ஃபஸ்ட் ரோ வந்து இப்போ தேர்ட் ரோவாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ நவ் வி ஹவ் டேக்கன் லைக் திஸ். இப்போ நீங்கள் பண்ணுறது ஈஸி. ஸோ நம்ம R2வை சேஞ்ச் பண்ண போகிறோம். R2வில் இருக்கிற இந்த 2 பொசிஷனை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ 2 பொசிஷன் சேஞ்ச் பண்ணும்போது R2 கூட எது நீங்கள் மல்டிப்ளை சப்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்னா R1 தான் எடுக்கணும். எப்போவுமே இந்த ஃபர்ஸ்ட் 2 பொசிஷன்ஸை வந்து நீங்கள் சேஞ்ச் 0வாக மாற்றும் போது ஃபஸ்ட் ரோ தான் யூஸ் பண்ணிக்கணும். அதுதான் கம்ஃபர்டபுள். ஸோ அதனால தான் இந்த 1ஆக இருந்ததுன்னா எந்த நம்பர் கூட மல்டினா நம்ம தேவையான நம்பர்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ 2 வேணும், இந்த 1 கூட 2 மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா அது 2ஆக சேஞ்ச் ஆகிடும் இல்லையா. அதுக்காக தான் அந்த 1 இருந்தால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளுக்காக 2R1 போட்டுக்கிறோம். ஸோ தே ஆர் சேம் சைன்ஸ். இந்த 2 ப்ளஸ்ஸு அங்கே இருக்கிற 1ம் ப்ளஸ்ஸு, அதனால் இங்கே மைனஸ் போட்டுக்கோங்க. சேம் சைனும் மைனஸ். ஸோ நான் ரைட் R2 வேல்யூஸ். R2 நம்ம ரஃப் எடுத்துக்கணும். R2 வந்து என்ன இருக்குது? 2, 10, 1, 13. இப்போ நம்ம R1 கூட எதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா -2ஆல் ஃபுல் R1ஐயும் நீங்கள் மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. அப்போ that will become -2, -2, -10, -14 ஆக மாறிடும். ஸோ நவ் இது கால்குலேட் பண்ணும்போது 0 ஆகிடும். 8 -9 இது -1 கிடைக்கும். திஸ் இஸ் யுவர் நியூ R2.
ஸோ R1 ஒன்றுமே சேஞ்சஸ் கிடையாது, அதுவே தான் எழுத போகிறீங்க. செகண்ட் ரோ பார்த்தீங்கன்னா இப்போ நியூ செகண்ட் ரோ இருக்குது. 0, 8, -9, -1 மாறிடுச்சு. Now we have to make your R3 ஃபஸ்ட் பொசிஷனை வந்து 0வாக சேஞ்ச் பண்ணணும். R3 அப்படி வச்சுக்கிறோம். R3ங்கிற நம்பர் ஃபஸ்ட் பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா 10ஆக இருக்குது. ஸோ அப்போ இந்த 1 10ஆக மாற்றிட்டு மைனஸ் பண்ணிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஏன் மைனஸ் பண்ணணும்? போத் ஆர் சேம் சைன். அதனால் 10R1 இப்படி பண்ணிவிட்டு மைனஸ் பண்ணுங்கள். தென் அகெயின் டேக் அ ரஃப் காலம். R3 பொசிஷன்ஸ் எழுதிக்கோங்க. 10, 1, 1 and 12. ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லாக -10ஆல் பண்ணுறீங்க. அப்போ 1 கூட பண்ணுவோம். -10 and -10, -50, -70. So this will gives you 0, -9, -49, 70லேருந்து 12 போகும்போது 8, 6 58, -58. So take your R3 as 0, -9, -49 and -58. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் R3ல இருக்கிற 9 -9 பொசிஷனை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும். அப்போ R3ல இருக்கிற -9 சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா R3ல இருக்கிற செகண்ட் பொசிஷனை மாற்றிட்டுருக்கோம். ஸோ செகண்ட் பொசிஷன் நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது you have to take R2. அப்போ R2 மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்க முடியும். செகண்ட் பொசிஷன் இப்போ எப்படி ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு ஃபஸ்ட் ரோ யூஸ் பண்ண மாதிரி செகண்ட் பொசிஷன் நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது நீங்கள் செகண்ட் ரோவை யூஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் ரோ யூஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா, இங்கே 9 இருக்குது, 9 தான் நீங்கள் 0 பண்ணணும். அப்போ இங்கே 1 இருந்தால் கம்ஃபர்டபுள், 1 இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா இந்த 8 செகண்ட் ரோவில் இருக்க 8 எடுத்துகிட்டு வந்து R3 கூட பண்ணிக்கணும். இந்த 9 எடுத்துகிட்டு போய் இந்த செகண்ட் ரோ கூட பண்ணிக்கணும். ஸோ அப்படி பண்ணிங்கன்னா 8R3, 9R2. வெரி குட். அப்போ இது ரெண்டும் ஆப்போசிட் சைன்ஸ். ஆல்ரெடி வந்து இந்த 9 மைனஸில் இருக்க 8 வந்து ப்ளஸில் இருக்கிறதுனால we can take ப்ளஸ். ஆப்போசிட் சைன்ஸ் இருந்ததுன்னா ஒன்றுமே பண்ண தேவையில்லை, அதுவாகவே கேன்சல் ஆகிக்கும். ஸோ அப்போ நீங்கள் வந்து R3 ஃபுல்லாக 9ஆல் பண்ணுங்கள். அண்ட் வில் பி கெட்டிங் 0 into 8. டேக் ரஃப் காலம். அப்படி பண்ணும்போது 0 into 8 ஃபஸ்ட் ஒன் 0 தான் ஆகும். R3 கூட பண்ணுறீங்க. R3 கூட 8 9s are -72 அண்ட் நெக்ஸ்ட் வந்து 49 மைனஸ் போட்டுக்கோங்க. 9 8s are அப்படி பண்ணும்போது ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கிது. 8 into R3 பண்ணும்போது ஃபஸ்ட் ரோ, 9 into R2 பண்ணும்போது இந்த மாதிரி கிடைக்கிது. ஸோ இப்போ இதுதான் உங்களோட நியூ R3. ஸோ இப்போ R3 பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 2 ரோஸில் எந்த சேஞ்சஸும் இல்லை. 1 1 5 7 0 8 -9 -1 புது R3 0 0 -473 and -473 கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் டு மேக், நம்ம ஆல்ரெடி நம்ம பேசின மாதிரி இங்கே இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸை நம்ம கொண்டு வரணும், ஏவோட மேட்ரிக்ஸை. ஸோ அப்போ இந்த 473 பார்த்தீங்கன்னா சேம் நம்பராக இருக்கு இல்லையா? ஸோ அப்போ R3 என்ன பண்ணிக்கலாம்னா R3 ஃபுல்லாகவே 473 -473ஆல் டிவைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்படி பண்ணும்போது கொஞ்சம் கம்ஃபர்டபுள் கிடைக்கும். 1157 0 8 -9 -1 0 -473 -473ஆலேயே டிவைட் பண்ணிங்கன்னா இல் பி கெட்டிங் 1 அண்ட் அகெயின் 1 ஹியர். ஸோ இப்போ உங்களோட லாஸ்ட் ரோ வந்து ரெடி, ஆல்மோஸ்ட் ரெடி. இப்போ செகண்ட் ரோ தேர்ட் ஃபஸ்ட் ரோவில் இருக்கிற இந்த டயக்னலுக்கு மேலே இருக்கிற இந்த பொசிஷன்ஸை வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஜீரோஸ். இது 0 பண்ணுறதுக்கு we have to use your R. இப்போ இந்த 2 பொசிஷன் இருக்குல்ல, எப்படி நம்ம இந்த ஃபர்ஸ்ட் 2 பொசிஷன்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த 1ஐ யூஸ் பண்ணீங்க, அதே மாதிரி இந்த 9ஐயும் 5ஐயும் யூஸ் பண்ணும்போது நீங்கள் இந்த 1ஐ யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, அப்போ R2வை நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. R2 சேஞ்ச் பண்ணும்போது R2வில் ஆல்ரெடி we have -9. இந்த 1 கூட 9ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா அப்போது R3 கூட 9ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. தே ஆர் இன் ஆல்ரெடி ஆப்போசிட் சைன், ஸோ ப்ளஸ் போட்டுக்கலாம். ஸோ R2 எழுதுங்க 0 8 -9 -1. R3 ஃபுல்லாக 9ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள்.
0, 0, 9, 9. And if you simplify this, you'll be getting 0, 8, 0 and 8 again. கிடைச்சிருக்கா? ஸோ இதுதான் உங்களோட நியூ R2. இப்போது ரீசெண்டாக கிடைச்சிருக்க R2. ஸோ மேக் திஸ் as 1, 1, 5, 7. And here 0, 8, 0, 8. ஸோ ஃபஸ்ட் ரோ வேணால் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அட் அ டைம் சைமல்டேனியஸாக உங்களோட செகண்ட் ரோவும் ஃபஸ்ட் ரோவையும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் நான் ஃபஸ்ட் ரோவை சேஞ்ச் பண்ணிவிட்டு எழுதிக்கிறேன். ஓகே, லாஸ்ட் ரோவில் தான் எந்த சேஞ்சஸும் கிடையாது. 0, 0, 1 and 1. இப்போது R1 நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது R1 வந்து எப்படி எழுதிக்கலாம்னா அதே போல் R1 ஹியர் வி ஹாவ் 5 ஹியர். அப்போ இந்த 1 5ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 5R3 ஆல்ரெடி ஆப்போசிட் சேம் சைன்ஸ் இருக்குது. ஸோ யூ ஹேவ் டு டேக் ஆப்போசிட் சைன். ஸோ அப்போ R1 என்ன இருக்குது உங்ககிட்ட? 1, 1, 5, 7. ஸோ இப்போ புது R3-யை R3-யை -5ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 0, 0, -5, -5. அண்ட் இஃப் யூ simplify this 1, 1, 0, 7ல 5 subtract பண்ணிங்கன்னா you'll be getting 2. That is your new R1. So we have 1, 1, 0 and 2. So in the two positions நம்ம ஈஸியாக 0 பண்ணியாச்சு. And you have to use this 1 here. இந்த 1 யூஸ் பண்ணும்போது இந்த 1 0-வை சேஞ்ச் பண்ணணும்னா யூஸ் யூர் செகண்ட் ரோ. தட் இஸ் செகண்ட் பொசிஷன் இல்லையா? ஸோ செகண்ட் பொசிஷன் செகண்ட் ரோ தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ சேஞ்சிங் இயர் R1 1 as 0. ஸோ R1 அப்படி R1 இருக்கட்டும். R1 கீழே R2 வந்து என்னவா இருக்குது? 8 இருக்கா? ஸோ அப்போ 8ஆல் நீங்கள் இந்த 1-ஐ மல்டிப்ளை பண்ணுங்க. தட் இஸ் 8R1 minus R2. ஓகே, அப்போ நீங்கள் R2 பண்ணும்போது 8ஆல் R1 ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா இல் பி கெட்டிங் திஸ். தென் செகண்ட் ரோவில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. பட் வி ஆர் டேக்கிங் மைனஸ் ஓவர் டே. ஸோ அதனால 0, -8, 0 and -8. ஸோ இஃப் யூ சிம்ப்ளிஃபை திஸ் யூ வில் பி கெட்டிங் 8, 0, 0, 8 again. ஸோ திஸ் இஸ் யுவர் நியூ R1. ஸோ அப்போ நியூ R1 வந்து இப்போ எழுதிக்கோங்க. இப்போது நியூ R1 என்ன கிடச்சிருக்கு? 8, 0, 0 and 8 again. ஸோ செகண்ட் ரோவில் சேஞ்சஸ் கிடையாது. அண்ட் தேர்ட் ரோலையும் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லாக 8ஆக இருக்குது, செகண்ட் ரோ ஃபுல்லாக 8ஆக இருக்கா? ஸோ ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லாக 8ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. அதே போல் செகண்ட் ரோவையும் 8ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ யூல் பி கெட்டிங் ஹியர் 1, 0, 0, 1. 8ஆல் 8 டிவைட் பண்ணிட்டீங்கன்னா வில் பி கெட்டிங் 1 தானே? ஸோ அதனால் அப்படி பண்ணிக்கோங்க. ஸோ ஹியர் வில் பி ஹேவிங் 8ல் அதனால் 1 போட்டுக்கோங்க. ஸோ இது லாஸ்ட் ரோ ஆல்ரெடி இட் இஸ் இன் 1. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ பேக் சப்ஸ்டியூஷன் அப்படி கூட பண்ணலாம். ஸோ டேரெக்டாகவே உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட் ரோவில் எக்ஸ் காலம் மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ 1x is equal to 0y 0z. அப்போ ஜீரோஸ் வரதெல்லாம் நீங்கள் பாதர் பண்ணிக்க தேவையில்லை. வாட் இஸ் ஈக்குவல் டுல என்ன இருக்குன்னா 1. நெக்ஸ்ட் செகண்ட் ரோவில் y பொசிஷன் மட்டும்தான் 1 இருக்குது. ஸோ 1y is equal to your value is equal to 1. Then third position 1z is equal to 1. That's your answer. So இதுதான் உங்களோட answers for this sum by using Gauss-Jordan method. Thank you.